இந்த படத்தில் பாசிட்டிவ் வந்து நிறையவே இருக்குது. நிறைய கருத்துக்களை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க மேரேஜை கால் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு டயலாக் சொல்லுவாங்க. வி போத் வாண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் லைஃப். ஸோ மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து லவ் அலோன் இஸ் நாட் எனாஃப்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். லவ் பண்ணால் மட்டும் போதாது, ரெண்டு பேரோட வான்ஸும் வேற வேற இருந்தால் அந்த கல்யாணம் ரொம்ப நாள் நிலைக்காதுன்றது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் ஜஸ்ட் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்றது வந்து தப்புன்றத கூட இந்த படத்தில் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து கே பற்றி கூட பேசியிருக்காங்க, அண்ட் கே மேரேஜை பற்றி பேசியிருக்காங்க, அண்ட் கே பேரண்டிங்கை பற்றியும் பேசியிருக்காங்க. பட் யாரோட மனசையுமே புண்படுத்தாத மாதிரி பேசியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எந்த ஆங்கிலேருந்து பார்க்குறோன்றது தான் முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் ஒரு லிவிங் டுகெதரில் இருந்தால் அதோட நெகட்டிவ்ஸ் என்னன்றதையும் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் டெஸ்ட் டியூப் பேபியோட கல்ச்சரில் போனோம்னா அதோட ப்ளஸ் என்ன, அதோட மைனஸ் என்ன. டெஸ்ட் டியூப் பேபி சூஸ் பண்ணுறவங்க வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். அந்த டெஸ்ட் டியூப் பேபியாக பிறக்கிற அந்த குழந்தையோட கஷ்டம் இருக்குது தெரியுமா, அது எவ்வளோ ஒரு வேதனைன்றதை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலத்தில் இருக்க ரியாலிட்டி இப்படிலாம் இருக்குதுன்றதை வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க.